हाय नंबा वेलकम बैक टू एसएस यूनिक जननायकन படத்தோட எடிட்டர் பிரதீப் ராகவன் அவர்கள் ஜனநாயகன் படத்தோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி ரீசெண்ட் இன்டர்வியூவில் ஷேர் பண்ணியிருக்காரு. அதாவது நேற்று தளபதி கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஷூட்டிங்க்கு நான் போனப்போ யஷ்வினோத் அவர்கள் என்னை கூப்பிட்டு எடிட்டர் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தளபதி கிட்ட இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ அப்போ தளபதி கிட்ட ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் பேசினேன். அப்போ நான் அவர்கிட்ட மெயினாக சொன்னது, படம் எடிட் பண்ணவே பயமாக இருக்குன்னா உங்கள் ஃபேன்ஸு கமெண்ட்ல வந்து டேய் தளபதியோட கடைசி படம் ஒழுங்கா பண்ணலனா நீ காலி அப்படின்னு சொல்லி என்ன மிரட்டிலாம் ட்வீட் போட்டுட்டு இருக்காங்க. அந்த தளபதி உடனே சிரிச்சுட்டு அந்த ப்ரெஷர்லாம் நீங்க எடுத்துக்காதீங்க, உங்களோட டேலண்ட் என்னவோ உங்களோட ஒர்க் என்னவோ அதை பண்ணுங்க, ஃபேன்ஸு சும்மா ஃபன் பண்ணுவாங்க அதெல்லாம் எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி தளபதி சொன்னதா இவரு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த ஜனநாயகன் படத்தோட வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு யஷ்வினோத் அவர்களுடைய தீரன் அதிகாரம் 1 சதுரங்க வேட்டை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நேர்கொண்ட பார்வை படம் பண்ணும்போது போய் ட்ரை பண்ணேன். இல்ல மோஸ்ட்லி எடிட்டிங்க்கு நானே இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டைம் எடிட்டர் தான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. தென் அதுக்கப்புறம் வலிமை அப்பையும் ட்ரை பண்ணேன், கிடைக்கல. கண்டிப்பா நெக்ஸ்ட் படம் தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. பட் துணிவு படம் பண்ணும்போது அவரும் கூப்பிடல, நானும் அப்ரோச் பண்ணல. தென் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா தனுஷ் அவர்களோட ஒரு படம் சைன் பண்ணாரு. ஸோ 7 கிரீன் ஸ்டுடியோ அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்றதா இருந்தாங்க. அப்போ அவங்களே கால் பண்ணி இந்த படத்தை நீங்க பண்றீங்க அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் அமௌண்ட் எல்லாம் பே பண்ணிட்டாங்க. தென் ஒரு 20 டேஸ்ல கூப்பிடுறேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூப்பிடல. தென் அதுக்கப்புறம் தளபதியை வச்சு யஷ்வினோத் அவர்கள் படம் பண்ண போறதா நியூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. நானே அந்த நியூஸ்லாம் நம்பல, ஏன்னா நம்ம அட்வான்ஸ் வாங்கிட்டோம். ஸோ இப்போ போயிட்டு இந்த மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு, தனுஷ் படம் தானே பண்ண போறாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் இருந்தேன். தென் அதுக்கப்புறம் இவங்க டீமையே ஸ்ட்ரெயிட்டா கால் பண்ணி கேட்கும்போது ஆமா தளபதி படம் பண்ற மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களே சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் உடனே யஷ்வினோத் அவர்களுக்கு ஒரு மெசேஜ் பண்ணேன். அதாவது என்னோட கெரியர்ல நான் ஒர்க் பண்றது எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட தான். ஸோ நான் வாய்ப்புன்னு வெளியில கேட்ட இயக்குனர் நீங்க தான். அதே மாதிரி நான் சினிமாவுக்கு வரும்போது தளபதியோட ஒரு படம் பண்ணிடணும், அதை பண்ணிட்டா நம்ம பெரிய பலனை அடைஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சினிமால தளபதி படம் பண்றது தான் என்னோட டார்கெட்டு. ஸோ இப்படி நான் ஆசைப்பட்டேன். 2 பேரும் இணையறப்ப கண்டிப்பா இந்த படத்துல நான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணியிருந்தேன். ஸோ அதை படிச்சு யஷ்வினோத் அவர்கள் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த சின்ன வயசுல இருந்தே நான் தளபதி ஃபேனு. மெயினா ஷாஜகான், பிரியமானவளே அண்டு துல்லாத மனமும் துள்ளும் இந்த படங்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பர்சனா தான் இருக்கணும் ஃபியூச்சர்ல அப்படின்ற மாதிரிலாம் நான் கனவு கண்டிருக்கேன். ஸோ ஜனநாயகன் தளபதியோட கடைசி படம்ன்றப்போ ஒரு ஃபேன் பாயா வருத்தம் இருந்துச்சு. பட் அதுல நான் இருக்கன்றப்போ அது பயங்கர பிளஸிங்காகவும் இருந்துச்சு. அந்த டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது இது பொலிட்டிக்கல் படம் மாதிரி இருக்கு, இது என்ன மாதிரியான படம் அப்படின்னு கேட்டதுக்கு அதெல்லாம் நீங்க எப்படி கேட்டாலும் நான் சொல்ல மாட்டேன். தென் யூஸ்வலா படம் எந்த மாதிரியான படம் அப்படின்றத போஸ்டர்ஸ்லயே சொல்ல விரும்புவாங்க. ஸோ படத்துக்கான கரெக்டான போஸ்டர்ஸ் தான் அதெல்லாம். அண்ட் நேற்று தளபதியோட பேசினப்போ ஜனநாயகன் படத்தை பத்தி நிறைய பேசணும். அண்ட் ஆல்சோ நான் இத்தனை படம் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னேன். பட் அதை அவரு பார்த்துருக்காரா அப்படின்னு எல்லாம் நான் கேட்கல அப்படின்ற மாதிரி ஜனநாயகன் படத்தை பத்தியும் தளபதியோட இன்ட்ராக்ட் பண்ணதை பத்தியும் ஷேர் பண்ணியிருக்காரு. அண்ட் தளபதியோட கடைசி படம்ன்றதுனால எல்லாருக்குமே ஒரு ப்ரெஷர் இருக்கும். பட் ஏதாவது சொதப்புனா ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றது இயக்குனரை தான் டார்கெட் பண்ணுவாங்க. மெயினா டூரேஷன்ல ஏதாவது இஷ்யூ இருந்தால் தான் எடிட்டர் பக்கம் திரும்புவாங்க. பட் இது லாஸ்ட் படம்ன்றதுனால டூரேஷன் எவ்வளோ வச்சாலும் ஃபேன்ஸ் அதை பெருசா மெயின் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். பட் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஒரு தரமான எங்கேஜிங்கான படத்தை கொடுக்கறது தான். ஹோப்ஃபுல்லி அது கொடுப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே நண்பா, இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே பாய்.